கற்கள் கரைவதற்கான தீநீர் ஒன்றை தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி அளவிற்கு நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் சிறிய அளவிற்கு வசம்பு துண்டு ஒன்றை சேர்க்கவும். புதினா இலைகள் 5 கிராம், சிறு வெங்காயம் 1 தேக்கரண்டி, சீரகம் மற்றும் மிளகு சிறிய அளவில் சேர்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, பனம் கற்கண்டு 3 கட்டிகள், அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் அத்தனை பொருட்களும் சேர்ந்து சிறுநீரக கற்களை கரைப்பதற்கான வசம்பு தீநீர் நமக்கு தயாராகி விட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த தீநீர் சிறுநீரகத்தில் கற்கள் உடையவர்கள் காலை மற்றும் இரவு வேளையில் உணவிற்கு பின்பு 50 முதல் 60 மில்லி அளவிற்கு தீநீரை இளம் சூட்டுடன் பருகி வந்தால் படிப்படியாக சிறுநீரக கற்கள் எல்லாம் கரைந்து வெளியேறும். மேலும் நீர்த்தாரை என்று சொல்லக்கூடிய சிறுநீர் எரிச்சலும் படிப்படியாக குணமாகும். அன்பான நேயர்களே, எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த தீநீரை நோய் உடையவர்கள் பயன்படுத்த. அன்பான நேயர்களே, ஆண்மை குறைவு என்கிற நோய்க்கான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான மூலிகை விதை பாதாம் பருப்பு. மிகவும் நெடிதாகவும் பரப்பளவில் பறந்தும் பச்சை பசேல் என்று குடைபோல் இருக்கக்கூடிய பாதாம் மரம் ஒரு அற்புதமான இயற்கை கொடுத்த சஞ்சீவி. ஏனென்றால் கால்சிய சத்து, புரதச்சத்து, ஆண்மைத்தன்மையை நீக்குகின்ற அந்த குறைபாட்டை நீக்குகின்ற புரோட்டீன்கள், ஈஸ்ட்ரோஜன் சுரப்பை அதிகரிக்கின்ற எண்ணெய் பசை போன்ற அற்புதமான சத்துக்கள் நிரம்பியது பாதாம் பருப்பு. தினந்தோறும் சமையலில் 1 அல்லது 2 துளி அளவிற்கு பாதாம் எண்ணெயை சேர்த்து சமைத்து வந்தால் மேனி எங்கும் மெருகாகும், தோள்கள் பராமரிக்கப்படும், வயோதிகத்தன்மை குறைக்கப்படும், தோல் சுருக்கங்கள் நீக்கும், உடலுக்கு அதீத பலத்தையும் வெட்டை தன்மையும் நீக்கும். பாதாம் பருப்பு உடலுக்கு புத்துணர்ச்சி தரும். உடலெங்கும் பரவி இருக்கின்ற கோழைத்தன்மையை நீக்கி ஒரு சுறுசுறுப்பு தன்மையை தந்து மலட்டு தன்மையை நீக்கும். மேலும் பாதாம் பருப்பை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வாரத்திற்கு 2 முறை
3 முதல் 5 பருப்பை ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் அதனுடைய மருத்துவ குணம் இரட்டிப்பாக்கி வளர்சிதை மாற்றங்களால் வருகின்ற நோய்களை தடுத்து நிறுத்தி பிரைமரி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு வருகின்ற நோய் நாடல் என்கிற நோயை நீக்கி புத்துணர்ச்சி தந்து வயோதிகர்கள், பெண்கள், ஆண்களுக்கு ஒரு அற்புதமான மருத்துவமாக வேலை செய்யும் என்பதால் நாம் பாதாம் பருப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு பொருள் பாதாம் பிசின். ஒவ்வொரு வகையான மரத்திலும் பிசின் தோன்றும். ஒரு கோந்து போல் மரத்திலிருந்து வெடித்து வெளியே வந்து பிறகு காய்ந்தவுடன் கருமை நிறமாக மாறும். அந்த வகையில் பாதாம் பிசின் ஒரு மிக சிறந்த ஆண்மை குறைபாட்டை போக்கக்கூடிய ஒரு அருமருந்து. இதை நாம் சாப்பிட்டு வந்தால் விந்தணுக்களின் நீர்த்த தன்மை, அதாவது லிக்விஃபிகேஷன் ஆஃப் செமன் என்று சொல்லக்கூடிய நீர்த்த தன்மை நீக்கி விந்தின் அடர்த்தியை கூட்டும். இன்க்ரீஸ் த செமன் டென்சிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை அதிகரித்து இறந்த அணுக்களை பூரணமாக நீக்கி உயிருள்ள செல்களாக மாற்றும். ஆகையால் பாதாம் பிசினையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பிஸ்தா. பிஸ்தா பருப்பு உடல் தளர்ச்சி, உடலெங்கும் வருகின்ற அயச்சோர்வு, கண் அழற்சி, மூளையில் ஏற்படுகின்ற ஒரு அதிர்வு, நரம்பு வாதம், நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைபாடு இவையெல்லாம் பூரணமாக நீக்கும். உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும். இரத்த ஓட்டத்தை மேலும் விரிவடைய செய்து சுறுசுறுப்பாக நம்மை இயக்கும் என்பதால் நாம் பிஸ்தா பருப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பூனைக்காளி விதை. பூனைக்காளி விதையை தூய்மையான நாட்டு பசும்பாலில் வேக வைத்து நன்றாக காய வைத்து எடுத்துக்கொண்ட விதை. பூனைக்காளி விதையை தூய்மை செய்து எடுத்து வைத்துள்ளோம். மலட்டுத்தன்மையை நீக்கும், வெட்டை என்கிற நோயை சரி செய்யும், விந்து முந்துதல் என்கிற நோயை முழுமையாக நீக்கும், விந்தணுக்களில் இருக்கின்ற உஷ்ணத்தன்மையை குறைத்து உடலுக்கு குளிர்ச்சியும் விந்தின் அடர்த்தியை கூட்டும் என்பதால் நாம் பூனைக்காளி விதையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கசகசா. ஆழ்ந்த தூக்கத்தை தரும், தூக்கமின்மை என்கிற நோயை நீக்கும், பூரணமான மன அமைதியை தரும், பல்வேறு வகையான உடல் இழப்பை சரி செய்து உடலுக்கு வன்மையும் திடகாத்திரமான உடல் நலத்தையும் ஆண்மை தன்மையும் அதிகரிக்கும் என்பதால் நாம் கசகசாவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஜாதிக்காய். ஜாதிக்காய் உடல் வன்மையை கூட்டும், உடலுக்கு அழகையும் அதிகப்படியான ஒரு போஷாக்கு தன்மையும் நிலைநிறுத்தும், முதுகு தண்டுவடத்தை நிமிரச் செய்யும். குறிப்பாக மலட்டுத்தன்மையை போக்கி உடலுக்கு நன்மை செய்யும் என்பதால் ஜாதிக்காயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பனங்கற்கண்டு. பனங்கற்கண்டு இயற்கை முறையில் கிடைக்கின்ற ஒரு இனிப்பு. உடலுக்கு நன்மை, நாவிற்கு சுவை, செய்யப்போகின்ற மருந்தின்